விலங்குகளை பாருங்கள். விலங்குகள்லாம் அது சும்மா 5 அறிவு உள்ளது. அது நமக்கு என்னத்துக்கு ஒன்றும் அடித்து திங்கணும், வளர்க்கணும், இல்லை கவலை இல்லாமல் இருக்கணும். நம்ம அதை பற்றி நினைக்காம அப்படி தான் நினச்சிட்ருக்கணும் ஜனங்கள்லாம். ஆனால் விலங்குகளுக்கும் இதயம் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு, அவைகளுக்கு குடும்பம் உண்டு, பாசம் உண்டு, வெறுப்பு உண்டு, பகை உண்டு. இதை நீங்கள் ஜுவாலஜிஸ்ட்டை பயாலஜிஸ்ட்டை கேட்டால் அழகாக சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் பாருங்கள். ஆப்பிரிக்க காடுகளிலே புலி, சிங்கம் முதல் குட்டியிலேருந்து சில ஒரு வெள்ளைக்கார தம்பதி எடுத்து வளர்த்துருக்குறாங்க. அதுக்கு சாப்பாடு பண்ணலாம் போட்டு நல்ல பெருசாக வளர்ந்த உடனே அவங்க அந்த காட்டை விட்டு மறுபடியும் ஊருக்கு போக வேண்டிய ஒரு கட்டம் வந்தது. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. சில ஆண்டுகள் கழித்து மறுபடி அந்த காட்டுக்கு வந்து நாம் வளர்த்த சிங்கம் புலிலாம் இருக்கா பார்ப்போன்னு தேடினால் தூரத்திலிருந்து இவர்களை பார்த்துவிட்டு இனங்கண்டு கொண்ட அந்த புலி சிங்கங்கள் ஓடி வந்து தாவி தழுவி கொண்டு தம் நன்றியை தெரிவித்தன. மனிதனுடைய இறைச்சியை பார்த்தா கடிச்சு திங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிராணி சார் அது. அது வளர்த்த நன்றிக்கு அவர்களை தழுவி கொண்டது. இதை வீடியோவாக வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் கிடைக்கிது, உங்களுக்கு கூகுளில் கிடைக்கிது. அப்போது ஒரு குரூரமான விலங்குகளுக்கு நன்றி உணர்வு இருக்குது. நாய்க்கு இருக்கிற நன்றி உணர்வை நாம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கிறோம். எத்தனை நாய்கள் எஜமானுக்காக உயிரை கொடுக்குது. இந்த வேட்டைக்கு போகும்போது எஜமான் மேலே ஒரு புலியோ சிங்கமாக பாஞ்சிட்டா எல்லா நாயும் சேர்ந்து அதை கடித்து குதறி தான் செத்தாலும் பரவாயில்ல, எஜமானுக்கு ஆகக்கூடாது ஒன்றும் அப்படின்னு சொல்லி காப்பாற்றுக்கிற நாய் எத்தனை இருக்குது தெரியுமா? இதெல்லாம் நல்லா கவனித்து பார்க்கணும். நீங்கள் ஆடு வெட்டுறாங்கல்ல, ஸ்லாட்டர் ஹவுஸு, கசாப்புக்கு ஆடு வெட்டுறாங்கல்ல. அப்போ 5-6 ஆடு வரிசையாக நிறுத்தி வச்சுருக்கான். ஒரு ஆடு அறுத்துக்கிட்டு இருக்கான் கழுத்தை. அப்போ பின்னால் நிற்கிற ஆடுகள்லாம் புரிஞ்சுக்கிச்சு மேட்ரு என்னென்னு. அடுத்து நம்ம கழுத்தை அறுக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிச்சு. அப்போ அது ஒரு விதமான ஒலி எழுப்புது பாருங்கள். சாதாரணமாக ஆடு எப்படி கத்தும்? மே மே அப்படி தானே கத்தும். அந்த நேரத்தில் அவைகள் எழுப்புகிற ஒலி எப்படி இருக்குன்னா, அப்படி ஒரு ஒலி நான் இது வரைக்கும் எந்த ஆடும் கொடுத்து நான் கேட்டதில்லை. அதுக்கு சொல் வடிவம் கொடுக்குறதா இருந்தால், ஐயோ என்னை விட்டுருங்களேன், தயவு பண்ணி என்னை விட்டுருங்களேன், என்னை கொல்லாதீங்களேன், ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுது. அந்த குரல் அப்படி இருக்குதுங்க. நான் அதை கேட்டு கண்ணீர் வடித்திருக்கிறேன். அப்போ உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அச்சத்தையும் நடக்கப் போகிறதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நாம் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு அவைகள் நடந்து கொள்வதும் எல்லா விலங்குக்கும் உண்டு தானே.